திரும்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் வாய்ப்பு. விஜய் அவர்களை பெரும் சவாலாக பார்க்குறீங்களா இல்லை சரிசமமான ஒரு வேட்பாளராக பார்க்குறீங்களா? சவால் நம்ம கொடுக்குற சவாலை அவர் சமாளிப்பாரா அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு மேம்போக்காக அவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டுக்கிட்டு பார்க்குறாங்க. யார் உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம் என்ன அப்படின்றத மக்கள் மத்தியில் நம்ம எடுத்து பொதுவாக அதிமுக ஏன்னா நம்ம விஜயை அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடாக இருக்கோம். அவரை ஒரு மத ரீதியாக வைத்து இவங்க அதை விளம்பரம் பண்ணி அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான எதிர்வினையும் நாங்கள் அனுப்புவோம். விஜய் பிரச்சாரம் தொடங்குகிறார் பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் முடிந்த உடனே அவரது பிரச்சாரங்கள் ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த இடத்துக்கு வருவார்னு நினைக்கிறீங்க அவருடைய தேர்தல்? அதெல்லாம் தெரியல. நேராக களத்தில் சந்திப்போம், வெயிட்டிங்கிற மாதிரி சந்திப்போம். அது மக்கள் தான் முடிவு பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி மக்கள் மத்தியில் சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ நாள் இருந்த எம்எல்ஏவில் யார் எவருன்னு பாதி பேருக்கு தெரியாது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார் உடச்சு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு யார் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாமர பெண் வீட்டில் இருக்கிறவங்க குடும்ப பெண்ணாக இருக்கிறவங்க போய் கேட்டால் என்னப்பா எனக்கு தெரியாதுப்பா, யார் இருக்காங்கன்னே தெரியாதுப்பா அப்படின்வாங்க. ஆனால் ஓட்டு ஒரு கட்சிக்கு குறிப்பிட்ட கட்சிக்கு போட்டுருவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு எம்எல்ஏனா அதை கொடுத்து பிரச்சனைகளை கேட்கணும், தீர்க்கணும், பழகணும், பேசணும். அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு எளிமையான ஆள் வேணும்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு நீங்கள் விவசாயிக்கு உங்களுக்கு வாக்களிங்க, நாங்கள் தொடர்பு எண்ணு கொடுத்துருக்கோம், எங்கள் வீடு வேசரப்படி தான் அப்படின்னு மக்களுக்கு சொல்லி எளிமையாக கேட்குறோம். அதனால் மக்கள் புரிஞ்சாங்க, உணர்ந்துட்டாங்க அப்படின்னா எங்களை கைவிட மாட்டாங்கன்னு நம்புகிறோம். விவசாயிக்கு வாக்களிக்கிறோம். சக வேட்பாளர் விஜய்க்கு இந்தியா என்ன சொல்ல விரும்புகிறேன்? அவர் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் எந்த ஒரு தொல்லையும் பொதுமக்களுக்கு இடையூறும் கொடுக்காம போகட்டும், பரப்புரை மேற்கொள்ளட்டும். அவங்க ஆட்களுக்கு அறிவுரை சொல்லி அவர் கட்டுக்கோப்பாக நடத்தினார்னா வாழ்த்துக்கள். அப்படி இல்லாமல் அறகுறையாக பண்ணி இந்த அரவங்குறிச்சியில் தேர்தலை தள்ளி வச்ச மாதிரி எங்கள் பெரம்பூர் தொகுதியில் நாங்கள் எங்கள் கரியரை விட்டுட்டு வரோம். 20,000 10,000 சம்பளத்தை விட்டுட்டு வரோம். எங்கள் கரியர் நாங்கள் தொடரணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கோம். அதனால் உங்கள் கரியர் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 தொகுதியில் நில்லுங்க, 3 தொகுதியில் நில்லுங்க. திரும்ப உங்களுக்கு இடைத்தேர்தல் ஏதாவது ஒரு தொகுதியில் வருங்க. நீங்கள் ஒரு வேலை ஜெயிச்சிட்டிங்கன்னா வந்துச்சுன்னா அந்த தொகுதியை தேர்தல் ஆட்சிக்கான செலவும் அனைத்து கட்சி வேட்பாளர்கள் சரிவு கொடுத்து 1636 909 209 1636